ரொம்ப முக்கியம் நடைப்பயிற்சி. நடை ஒரு தவம் மாதிரி. இன்னைக்கு காலையில் நான் 5:15 திருப்பூர் ஸ்டேஷனில் இறங்கினேன். இறங்கி நான் அங்கே ஒரு வனம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் அங்கே போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா 5:30 மணிக்கு போனால் எனக்கு பார்த்தோன்னே நடக்கலாமே அப்படின்னு நான் போய் நடக்க ஆரம்பிச்சேன். நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு ஏரி உண்டு, அங்கே நடப்பேன். இங்கே 5:30 மணிக்கு நடந்தேன். சாறை சாறையாக மக்கள் நடக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்க. 500-600 பேர் நடந்துட்டு இருக்காங்க அந்த பல்லடம் சாலையில். அந்த பழக்கம் கூடியிருக்கு. மகிழ்ச்சியான விஷயம். உங்களில் யாராவது இதுவரை நடைப்பயிற்சி இல்லைன்னா தயவு செய்து நாளை காலை நடந்தீங்கன்னா இந்த 101ல் பயன் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் நடை. இல்லை சார் முட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, வலிச்சா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க, ஆனால் நடங்க. நடை மட்டும்தான். கெண்டைக்கால் சதை தான் நமக்கு செகண்ட் ஹார்ட்டுமாங்க. இது இந்த செகண்ட் ஹார்ட்டுங்கிறது பம்ப் பண்ணும் இதயத்துக்கு. மேலே ரத்தத்தை விட்டதை கீழே இருந்து மேலே தள்ளுறது கெண்டைக்கால் தான். நடையில மட்டும்தான் அது கிடைக்கும். நடக்க நடக்க உங்களுடைய சிறுநீரகம், இதயம், மூளை 3க்குமே பயன் கிடைக்கும். நடக்கும்போது ஒரு 10 பேர் கும்பலா அரசியல் பேசிட்டு, இல்லைன்னா வீட்டு பிரச்சனையை பேசிட்டு, வணிகத்தை பேசி நடக்காதீங்க. நடை முடித்த வரைக்கும் தனியா நடங்க. ஆனந்தமா காதுக்குள்ள ஏதாவது வேணா பாடல், நல்லா இளையராஜா பாட கேட்டுட்டு நடங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சொற்பொழிவை கேட்டு நடங்க, தப்பு இல்லை. ஒரு நண்பரோடு நடந்து போறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய விவாதம் செய்து கொண்டு, சண்டை செய்து கொண்டு நடக்கல பிரயோஜனம் இல்லை. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். ஒரு 6-7 பேர் நடப்பாங்க. ஆகுமா, அது தெரியுமா, ஆ தெரியுமா, ஆனா பூனை. அதுல பிரயோஜனமே இல்லை. மகிழ்ந்து, மனம் மகிழ்ந்து ஒரு தவம் போல நடக்கணும். அந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்.